ஹாய் காய்ஸ், ராத்திரி டிஃபனுக்கு சிறுதானிய உணவு செய்யலான்னு தினை அரிசியில் பிரியாணி செய்ய போகிறேன். ஒரு 2 டம்ளர் அரிசி தான் போடுறேன். தம்பிக்கு பாப்பா போட்டு குக்கர் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட ஒரு பிரிஞ்சி இலை, 2 முந்திரி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, இதை மட்டும் போட்டிருக்கிறேன். நல்லா வெடிக்குது. அது கூட கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா களி பிடிச்சிருக்கு. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி 2 தக்காளி போட்டு வச்சுக்கலாம். அதையும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. அது கூட இதில் பாருங்கள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா வச்சுருக்குறேன். அதையும் போட்டு கிண்டிடலாம். அது கூட கழுவி வச்சுக்கிற சிக்கனை போட்டுக்கணும். கொஞ்சம் வதக்கணும். சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். எனக்கு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம், கிண்டிக்கலாம். சிக்கன் வெந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அதை வைக்கலாம். அதை கொதிக்கிட்டு நல்லா பாருங்கள். இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் பார்த்து சரி பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாகும், காரம் கொஞ்சம் தூக்கலாகவும் இருந்தால் சாதம் வந்த பிறகு சரியாக இருக்கும். இந்த பாருங்கள், இதுதான் தினை அரிசி. இதை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கிறேன். அந்த அரிசியை இப்போ கொதிக்கிற உலையில் போட்டுடலாம். இதெல்லாம் தான் உடம்புக்கு நல்லது. தேனும் தினைமாவும் என்னமோ கலந்து ஒரு பாட்டு, இது இந்து பாட்டு வரும். தேவருக்கெல்லாம் படைப்பாங்களாம் அந்த தினைமாவை வச்சு. அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கலாம், இதை இடித்து உரலில் போட்டு இடித்து அதிரசம் செய்வாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். தினை பலகாரம்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே வேகட்டும். தண்ணி கொஞ்சம் தீந்ததும் மூடியை போட்டு ஸ்டவ்வை நிறுத்திட்டு மூடியை போட்டு விசிலை போட்டு விட்டுடலாம். அதுக்கு தண்ணி சுண்டணும். பாருங்கள், சாதம் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். முக்கால்வாசி வெந்துருச்சு, இன்னும் கால்வாசி வேணும். இதில் ஸ்டவ்வை நிறுத்திட்டு தம் போட்டு விட்டுட்டா சரியாக போயிடும். இப்போ இதில்
கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. ஸ்டவ்வை நிறுத்திடலாம். நிறுத்தின உடனே கொதிக்கிறது நின்றுடுச்சு. இப்போது குக்கர் மூடியை போட்டுக்கலாம். மூடியை போட்டு விசில் போட்டுக்கலாம். ஸ்டவ் நிறுத்தியாச்சு. அவ்வளோதான்ப்பா.